ரோஜா செடியில் சின்ன சின்ன மெல்லிசான குச்சி வச்சா கூட நிறைய தளிர் வந்துடும். ரோஜா செடியில் கட்டிங்ஸ் வந்து நம்ம கிளை கட் பண்ணி பதியம் வைக்கும்போது ரொம்ப திக்கான பிரான்ச்சஸ் வச்சாதான் இல்லை, ரொம்ப ஊசி போல் இருக்கிற பிரான்ச்சஸ் வச்சா கூட ரோஜா செடியில் வேர் பிடிச்சி வளரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வச்சேனாக்கா பாருங்கள், அளவு இந்த அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். இந்த கோடு வரைக்கும் தான் வச்சுருக்கிறேன். வேர் லைட்டாக வந்திருக்கு. இருந்தாலும் நான் வந்து நேற்று பார்த்தேன், திருப்பி நான் மண்ணுக்குள்ளே வச்சுட்டேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வருமா, இலிசான குச்சி இவ்வளோ சீக்கிரம் வருமானு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. லைட்டாக வந்துருந்தது பாருங்கள். ரொம்ப குட்டியாக வச்சுருந்தேன் பிரான்ச்சஸ்ஸு பாருங்கள். இதுதான் இதுவும் கொஞ்சம் மெல்லிசான குச்சி தான், இதுவும் வச்சுருக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு எந்த செடியிலேருந்து கிளி வச்சுருக்கிறேன்னு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் நம்ம மொட்டு போட்டுருவோம், நம்ம பதியம் வளர்ந்து வரும்போது சொல்லிக்கிறேன். நான் இது போல் வேறு செடியில் தான் நான் வச்சுருக்கிறேன் பதியம். செடியில் வந்து ரொம்ப மெல்லிசாக வருது குச்சிங்கெல்லாம், அதாவது பிரான்ச்சஸ்லாம். இது போல் ரொம்ப மெல்லிசாக இருக்கிற குச்சி கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு வச்சா வரும். அதாவது கணு பகுதி இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பொழைச்சி வரும் ரோஜா கிளை. அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ரோஜா கிளை வந்து சப்போஸ் சும்மா போக முடியாது, கடைக்கெல்லாம் சும்மா வாங்க முடியாதுன்னா நீங்கள் பதியத்துக்கு ரெடியாக நீங்கள் வந்து இப்போ 2 ரோஜாவது, இப்போ இந்த ரோஜா வாங்குகிறோம், இந்த தொட்டியில் வளர்த்துன்னு இருக்கிறோன்னா ஒரு சின்ன பாட்டில் 2 செடியோ 1 செடியோ கிளை கட் பண்ணிவிட்டு வச்சுடுங்க. அதான் நல்லது. இல்லை நிறைய பூக்கள் பார்க்கணுன்னா கூட 2-3 தொட்டிக்கு பதியம் பண்ணி வச்சுக்கலாம். இது போல் எதுக்கு சின்ன குச்சி பெரிய குச்சியை நீங்கள் கட் பண்ணி வைக்கலாமான்னா, நான் வந்து சும்மா பார்க்குறதுக்கு வருதான்னு சொல்லிட்டு நான் வச்சு பார்த்தேன். ஆனால் வருது, நல்ல வேர் பிடிச்சி தான் வருது. நான் அப்புறமா இன்னும் கொஞ்சம் பிடிக்கணும். நேற்று தான் பார்த்ததுனால நான் திருப்பி எடுக்க முடியல. இப்போ வந்து சப்போஸ் இது போலலாம் குச்சியெல்லாம் வைக்கிறீங்க, ரோஜா குச்சி, ஆலோவேரா கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வைக்கலாம். அதாவது ஆலோவேரா வந்து தண்ணியில் கூட கலந்து நீங்கள் ஊற்றலாம். மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு தண்ணி நிறைய கலந்துட்டு இது போல் பிரான்ச்சஸ் வச்சிங்கன்னா ரோஸ் கிளைக்கு ஊற்றலாம். சீக்கிரமாகவே ரூட் வரும். பாருங்கள், இது போல் கண்ணு பகுதி சின்ன கிளை தான் பாருங்கள். இந்த இடத்துல கண்ணு பகுதி 2 லீஸ் தான் இருக்குது, 2 இலை தான் இருக்குது. இது கூட நீங்கள் கட் பண்ணி வச்சா வரும். நான் சொல்கிறேன். இது வந்து பாருங்கள், கண்ணு பகுதினா இங்கே தான். இதுவும் கண்ணு பகுதி தான். உங்களுக்கு வச்சே காமிக்கிற பாருங்கள், கண்ணு பகுதி 2மே கண்ணு பகுதி தான். நான் வந்து மேல் கிளை மட்டும் கட் பண்ணி நான் வச்சு காமிக்கிறேன். மொட்டு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் மொட்டோடவே வைக்கலாம். இப்போ தான் கலர் தெரியுது. ரோஸ் செடியிலேருந்து ரோஜா பிரான்ச் வந்து இது போல் நீங்கள் வந்து கொஞ்சமாக அலுவீராவில் டிப் பண்ணிட்டு வைக்கலாம். சீக்கிரமாக ரூட் வரும், அதுக்காக சொல்கிறேன். சப்போஸ் மொட்டு காஞ்சி போகுது, கிளை நல்லதாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த மொட்டு கட் பண்ணிக்கலாம். சில டைமில் பூ பூக்கும், சில டைமில் அந்த மொட்டு காஞ்சிடும். நீங்கள் ஆலுவீரா தண்ணியோ இல்லை ஏதாவது காய்கறி வேஸ்ட்டு தண்ணியோ இது போல் ஊற்றிக்கலாம். ஒரு 15 டேஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ரூட் வந்துடும் ரோஜா செடியில், ரோஜா கிளையில். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.